யோசிக்கும்போது கரெக்டாக இருக்கா? ஆனால் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு, அதையும் பாருங்க. இது மாத்திரை வாங்குறதுக்காக அவர் ஒருவேளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்ஸ்டர் மாதிரி போயிருப்பார் போல. அவர் விளக்க கொடுத்தாதான் உண்டுன்னு வச்சுங்க. இதுவும் அவரோட தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த கில்லி சரத்ன்ற நபரை பற்றி நீங்கள் ட்ரக் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, தெளிவீங்களேன். இந்த விஜய் ரசிகர்லாம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. நம்ம தலையெழுத்து நம்மளை அமைச்சராக்கி நம்ம தலை கட்டிட்டாங்க. சமூகத்தில் 10 வருஷமா மக்களுடைய பிரச்சனைக்கு போராட நபரை கொடுத்துருக்கீங்க. ஓட்டு போட்ட உங்களை கேட்குறேன், அந்த பின்புலம் என்னன்னு பார்த்துருப்பியா? இதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்குது. அங்கிட்டு கேங்ஸ்டரா, இன்னொரு போட்டு போதை ஏற்றுற மாதிரி, இன்னொரு பக்கத்து தண்ணி அடிக்கிற மாதிரி, இதுதான் அவர் சந்தோஷமா தன்னுடைய பக்கத்தில் பகிர்ந்து வச்சிருக்காரு. அவர் தக் லைஃப்ல எப்படி வாழ்றேன் பாருங்க அப்படின்னு காட்டி தெரியாது. அப்ப இவர் எந்த காலத்திலையும் செய்தித்தாளை படிச்சோ, இல்லை நாட்டின் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் காட்டியோ, இல்லை தமிழகத்தின் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கறை காட்டியோ, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தன்னுடைய பங்களிப்பு என்னன்ற விஷயத்தை பத்தி அவர் யோசிச்சோ கிடையாது. விஜயுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையை நம்ம ஏன் விமர்சனம் பண்றோம்னு எல்லாரும் கேட்கும்போது நான் சொல்ற விஷயம் தான், தகுதி தரமே இல்லாம நீ பலர் அமைச்சராகிறீங்க. தகுதி தரன்றதை நீங்க மறைக்கிறதுக்காக என்ன சொல்றீங்க, எளிய பிள்ளைகள். அவன் எளிய பேக்ரவுண்டே கிடையாது, எல்லாமே காவாலி, பலருமே காவாலி. இது வரைக்கும் நாட்டை பத்தியும் அக்கறைப்படாத, சமூகத்தை பத்தியும் அக்கறைப்படாத, சினிமா மட்டுமே உலகம் வாழ்ந்த ஒரு கும்பலை திடீர்னு கூட நீ அமைச்சராக என்ன ஆகும்? இந்த கில்லி சரத்தை எடுத்துக்கோங்களேன். அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சர். மனிதவள மேம்பாடு, மனித வளம்னு என்ன தெரியுமா? அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட், அதாவது அரசு சார்ந்த அரசு அல்லாத ரெண்டு பக்கமும் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி வளமா இருக்கணும், அது எப்படி மேம்படணும், அவங்க எப்படியான ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் இருக்கு இல்லையா, வேலை செய்யக்கூடிய சூழல் ஒண்ணு, அது ஆரோக்கியமா அமைச்சு கொடுக்கணும். இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அமைச்சர். அதுக்காக ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க. இந்த மேன் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே, டிரான்ஸ்ஃபர் பண்ற அவர் கையில் தான் இருக்குது. அவங்க வாழும் சூழல், ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இருக்குல்ல, அதுக்கு எப்படி அமைக்கணும், அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி அமைதிக்கான பணிகள் நம்ம ஈடுபடணும். அப்ப இது எல்லாம் அக்கறைப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அவருடையது, மனித வளம் சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க சில வீடியோலாம் பாத்தீங்களா, அதெல்லாம் மனித வளத்தை மேம்படுத்துறது சம்பந்தப்பட்ட வீடியோவா?